கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நம்ம நெறைய ஊழியங்கள் செய்வோம். நெறைய ஊழியங்களுக்கு கொடுப்போம் ஆக்சுவலா. நம்ம டைம குடுப்போம். நெறைய சர்ச்சஸ் கட்டிக் குடுப்போம். ஊழியர்கள தாங்குவோம். இது எல்லாமே செய்வோம். எதற்காகனா, நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிரலாம். அவரோடு நித்திய நித்தியமா நம்ம வாழ்ந்துரலாங்கிற ஒரு ஆசையில, நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய பேர்த்துக்கு இந்த காரியங்கள்லாம் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தசமபாகங்கள்லாம் நெறைய தசமபாகம் குடுப்பாங்க. அதாவது கேட்கிற ஊழியங்களுக்கு எல்லாம் எடுத்து வாரி வழங்குவாங்க. பட் இதெல்லாம் தான் தேவன் எதிர்பார்க்கிறாரான்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறது இல்லைங்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? நம்ம இருதயம் தேவனை பிரதிபலிக்கிறதா? இல்ல அவரைப் போல நம்ம ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறோமாங்கிறது தான் தேவனுடைய ஒரு வாஞ்சையா இருக்கு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? ஏன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம நெறைய பார்க்கிறோம் இல்லையா? மக்கள் அந்த அன்பே இல்லாம போயிடுச்சு. இல்ல இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்போது என்ன பண்ணாங்க, எகிப்து மக்கள் நெறைய அவங்கள கஷ்டப்படுத்துனாங்க, ஒடுக்குனாங்க, அவங்கள படாத பாடு படுத்துனாங்க. அதையே தான் இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துலருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்துட்டு அவங்க நெறைய ஒடுக்குதல்ல ஏழை ஏழை மக்கள ஒடுக்குறாங்க, தரித்திரர்கள ஒடுக்குறாங்க, இல்ல வரின்னு சொல்லி நெறைய வரி புடுங்குறாங்க. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள நெறைய பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க 10 கற்பனைகள பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. வைராக்கியமா இருப்பாங்க. தேவன் மேல அவ்வளோ வைராக்கியமா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க இருதயத்தில பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு வெளிப்படவே வெளிப்படாது. அதனால தான் நீங்க ஆமோஸ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆமோஸ் 5:11 நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குறபடியினால் இல்ல அவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டவங்க, தரித்திரமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட விடுறது கிடையாது. இல்ல அவங்கள என்ன பண்றாங்க, மிதிக்கிறாங்களாம். தானியத்த புடுங்குறாங்க. அதாவது தேவனுக்கு ஒரு பக்கம் செஞ்சுட்டு, மனுஷனுக்கு அவங்க என்ன பண்றாங்க, வஞ்சனை பண்ணுகிறார். ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் தேவன் சொல்றாரு, நீங்க ஆமோஸ் 5:22 வாசிங்கன்னா, உங்கள் தகன பலிகளையும், உங்கள் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். இதெல்லாம் மனுஷனுக்கு செஞ்சுட்டு, நம்ம தேவனுக்கு இதெல்லாம் போய் நம்ம பலிகள செலுத்துறோம், நான் ஸ்தோத்திர பலிகள செலுத்துறோம், நான் தேவனுக்கு உண்மையா வாழ்றோம்ன்னு சொன்னோம்னா, கண்டிப்பா இதெல்லாம் கடவுள் அங்கீகரிக்கவே மாட்டார்ல. ஸோ அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல. ஸோ புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம தேவன் நம்மட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? புதிய ஏற்பாடு காலத்துல பார்க்கிறோம் இல்லையா? நீங்க மார்க் 10:21 நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்சிடென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதாவது ஒரு பணக்கார வாலிபன் தேவனிடத்துல கேட்கிறார். நித்திய ஜீவனை என்னை அடைந்து கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும் கடவுளேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? கடவுள் சொல்றாரு, "நீ அந்த கற்பனைகளெல்லாம் கரெக்ட்டா செய்றியான்னு?" கேட்டா, "ஆமா கடவுளே, அத நான் சின்ன வயசுலேருந்து நான் செய்றேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றேன்." அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சு. அவர்லே வசனம் சொல்லுது பாருங்களேன், ஏசப்பா அவர் மேல அன்பு கூர்ந்து சொல்வாரு. "கரெக்ட்டுப்பா, இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் உன்கிட்ட ஒரு குறைவு இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. என்ன குறைவுன்னு கேட்டா, "உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்து தரித்திரருக்கு குடுத்துரு" அப்படிங்கிறார். அத கேட்ட உடனே அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது? என்னுடைய சொத்தெல்லாம்